இன்றைக்கு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், வருகிறார்கள் என்று சொன்னவுடனே இங்கே மேடையிலே பேசிய பல பேர் சொன்னதை போல ஒரு திரைக்கலைஞர், ஒரு நடிகர் நாடாள நினைக்கிறார், அரசியலுக்கு வர நினைக்கிறார், அவருக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததும், ஆனால் நம்முடைய முதல் மாநில மாநாட்டிலேயே தளபதி அவர்கள் சொன்னதை போல ஒரு திரைக்கலைஞர், நடிகன் என்பவன் மக்களை பிரதிபலிப்பவன், அந்த மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி அந்த மக்களோடு மக்களாக மக்களுக்கான பணிகளை உணர்ந்து செய்கின்றவன் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட தளபதி அவர்களை தலைமையாக கொண்டுள்ள நமது வெற்றி கழகம் தான் நாளை இந்த தேசத்தை, இந்த மாநிலத்தை ஆளுகின்ற கழகமாக இருக்க போகிறது என்பதற்கு இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் அனைவருமே சாட்சி. பெண்கள் வீட்டின் கண்கள் என்றார்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று தளபதி அவர்கள் உணர்ந்ததால் தான் நாளைய தீர்ப்பு திரைப்படத்திலேயே ஒரு வசனத்தை வைத்திருப்பார். தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு சண்டை, ஒரு காட்சி. அதுல தளபதி அவர்கள் நடிச்ச முதல் படம், அதுல சொல்லுவாரு, 5 வயதா இருக்கும் போது எங்க அம்மாவை நீ அடிச்ச, பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயதாக இருக்கும் பொழுது எங்க அம்மாவை அடிச்ச, பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப 18 வயதாகுது, நீ எங்க அம்மாவை அடிக்கிற, அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கையை தடுப்பதை போல முதல் காட்சி. இதை எதற்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, அடிப்படையில் தளபதி அவர்களுக்கு பெண்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கான முன்னுரிமையும் அவர்களுடைய முன்னேற்றமும் தான் என்பதை மையமாக வைத்தவர்கள். அதனால்தான் இங்கே உள்ள தோழியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இதுவரையிலே பெண்கள் உரிமையை பற்றி பேசிய கழகங்கள் உண்டு, இதுவரையிலே பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிய கட்சிகள் உண்டு, எத்தனையோ தலைவர்கள் உண்டு. ஆனால் நாங்கள் போடுகின்ற நடை ஒரு நல்ல நேர்மையான ராஜ நடை என்று சொன்னால், அந்த ராஜ நடைக்கு எங்களுக்கு கொள்கை வழிகாட்டு தலைவர்கள் யார் என்று சொன்னால், வீட்டிற்கு எப்படி ஒரு பெண்மணி தான் சிறந்த தலைமையாக இருப்பார்களோ அதை போல நாட்டிலே இருந்த தலைவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரையும், கடலூர் அஞ்சாம் நெஞ்சம் கொண்ட அஞ்சலை அம்மாளையும் எடுத்து சொன்ன தலைவர் இந்த தமிழகத்திலே யாருமே கிடையாது. இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பெண்களை 2ஆம் நிலையில் வைத்தே பழக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் பெண்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதை இந்த தமிழகத்திற்கே எடுத்து சொன்ன தலைவர் நம் தளபதி அவர்கள். அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் கரம் பற்றி வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்களுடைய அத்தனை பேருடன் இணைந்து நாங்களும் பணியாற்றி உங்களிடமிருந்து நிறைய விஷயங்களையும் உழைப்பையும் கற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை அமைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து, நாங்கள் உங்களோடு இணைந்து தளபதி அவர்களின் உழைப்பையும், தளபதி அவர்களின் கொள்கைகளையும், தளபதி அவர்களின் செயல்பாட்டையும், தளபதி அவர்களால் இந்த மாநிலத்திற்கு கிடைக்க போகின்ற நன்மைகளையும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி, நாம் தளபதி அவர்களை அரியணை ஏற்றுவதையே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு அடுத்து வரும் 15 மாதங்கள் நம்முடைய உழைப்பு அனைத்தும் அதில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மிக அருமையான நிகழ்ச்சி. சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அருமையா கண்டுபிடிச்சிடலாம். பல கட்சிகள்ல நடக்கிற விஷயம். நான் இதை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் பல்வேறு கூட்டங்களிலும் கழக நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றதால், நான் கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக இதே கும்பகோணம் பகுதியிலே சகோதரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள், அல்லது மாநாட்டிற்கு அழைப்பு விடும் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு 7 மாவட்டங்களிலே அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்லும் போது, நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்து செல்வதிலே பல மாவட்டங்களிலே
மிக பெரும் வரவேற்பு என்பது என்று சொன்னால் இந்த அரங்கத்திற்குள் இருப்பவர்கள் ஆரவாரம் செய்வது, கைதட்டுவது என்பதெல்லாம் ஒரு புறம் என்றாலும், நாங்கள் அவரை அழைத்து வருகின்ற வாகனத்தை பார்த்து, தளபதி தந்த கொடியை பார்த்து கையசைத்த பொதுமக்களினுடைய உற்சாகம் தான் பெரிய அளவிலே இருந்தது. தன்னெழுச்சியாக இந்த மக்கள் தளபதி அவர்களை வரவேற்கிறார்கள். அதற்கான அவசியம் இந்த மாநிலத்தை ஆண்ட இருவரும் கழகங்களால் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே தேவை மாற்று அரசியல், மாற்று கட்சி என்பது அல்ல, ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு கட்சி தான் இங்கே தேவை. அந்த தீர்வுகளை வழங்கக்கூடிய நாளைய தீர்ப்பின் மன்னன் நமது தளபதி என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த மன்னன் காட்டுகின்ற வழியிலே நம் பயணம் அமைந்தால் இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய முற்காலம் உருவாகும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பொறுப்பை பற்றி அருமையாக யாரும் பேசினார்கள். நான் ஒன்றை கழக தோழர்களுக்கு, இன்றைய கழக தோழர்களுக்கு, கடந்த கால இயக்க தோழர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தளபதி இனிமேல் நமக்கு பொறுப்பை வழங்கப் போவது இல்லை. தளபதி இனிமேல் வழங்க போகின்ற ஒரு பதவி நமக்கு பொறுப்பு அல்ல. பொறுப்பு என்பது இப்போதே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு என்னவென்று சொன்னால் 2026 தளபதியாரை அரியணை ஏற்றுவதுதான் அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், பதவிகள் வரும் போகும். ஆனால் தளபதியினுடைய பக்தனாகவோ தளபதியினுடைய ரசிகனாகவோ இருந்த நாம் இன்று தளபதியின் தொண்டனாக ஆகி இருக்கிறோம். எப்படி தளபதியால் ஒரு வெற்றி கழகம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா தொண்டரும் சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்குகிறார்கள். அந்த தலைவன் நம்முடைய தளபதி. தளபதியாக பார்த்து ஒரு கழகத்தை தொண்டருக்கு அழைப்பவர் அல்ல. தொண்டர்களின் விருப்பத்திற்காக தோழி பல நூறு சம்பளம் பெறுகின்ற இந்தியாவில் ஒரே நடிகர் தளபதி தான். ஒரு மாநில மொழியில நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் உலகம் முழுமைக்கும் பெயர் பெற்றவராக, புகழ் பெற்றவராக, செல்வாக்கு மிக்கவராக, வணிக ரீதியிலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் நமக்கு சர்க்கார் படத்திலே சொன்னதை போல அடிபட்டு, மிதிபட்டு, உதைப்பட்டு, வதைப்பட்டு ஏற்படும் புழுக்கத்தில் ஒருவன் அவன் போல இந்த மக்கள் அப்படிப்பட்டவர்களை கைவிட்ட இருக்கிறீர்கள். மாறும் தளபதி அவர்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளவும், வரும் காலங்களில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிற உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நான் வருக வருக என இந்த கழகத்திலே வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னதாக
பேசுவது